டே மாயாண்டி பசி அடிக்குது துண்டுறதுக்கு எதனா வாங்கி வாங்கடா. எனக்கு தான்டா பசி எடுக்குது. அந்த சப்பை எங்க போனானே தெரியலையா. ஏதாவது பசு கிசு அடிச்சுட்டு ஆள் ஒன்றே போய் துண்ணு இருப்பானா. எனக்கும் அந்த சந்தேகம் தான் இருக்குது. உனக்கு அந்த சந்தேகம் இருக்குதா? அந்த அளவுக்கு திறமைசாலி இல்ல அவன். வேஸ்ட் ஃப்ளோ. டேய் இவ்வளவு பெரிய திருடனாக்குறோம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாடா. ஒரு வேளை சோத்துக்கு ஜிங்க அடிக்கிறோமாடா. எல்லாம் யாரால நம்ம கூட்டத்துல இருக்கிறானே தடிக்கிறாம துண்ணை தீர்த்துதான். நீ துண்ணவே மாட்டல்ல, அவனுக்கு அடுத்தபடியா நீ தான் அதிகமா துண்ணுவ. அதெல்லாம் விடு, அந்த தடிராமனை கைஸ் கட்டிலான்றேன். நீ என்ன சொல்ற? ஏய் என்ன பத்தி தானே பேசுங்கிறீங்க. உன்னை பத்தி தான் பேசுனுங்கிறாங்கன்னு தெரியுது. அதை வேற ஒட்டு கேக்குற வந்து தொலை. மாப்பிள்ள ரொம்ப பசிக்குதுடா, எதனா வாங்கி கொடுங்கடா. அதை பத்தி தானே பேசுங்கிறாங்க. வெக்கமே இல்லாத வந்து கேக்குறேன். எப்படி இருந்ததுலாம் மாப்பிள்ள சோத்து விஷயத்துல கவலைப்படக்கூடாது மாப்பிள்ள. எங்க சப்ப அவன் தான் ஆளே காணோம். எதனா அடிச்சுட்டு போய் செட்டில் ஆயிட்டானு தெரியல. ஐயோ வயிறு கவா கவா மாப்பிள்ள எதனா பண்ணுங்கடா, பசிக்குதுடா. உனக்கு ஒரு நல்ல யோசனை சொல்றேன். போய் ஹோட்டல்ல நல்லா துண்டியா காசு கொடுக்காம வந்துரு. மாப்பிள்ள அது போல 200 ரெடி பண்ணிட்டேன். புதுசா என்ன சொல்லு. அப்ப காசு குடுத்துட்டு வா, புதுசா இருக்கும்ல. என் அகராதியில புடிக்காத்து காசு குடுத்துட்டு வருது. என்ன பேசுற நீ மாப்பிள்ள? தல சோக்காடு விட மாட்டிக்கிச்சு. இனிமே மஜ்ஜா மஜ்ஜாதான். ஓ அக்களை தூக்காதடா. 100 அடி தூரம் வரைக்கும் கப்பு அடிக்குது. பாத்தியா எவ்வளவு பெரிய விஷயம் புடிச்சு வந்துக்கிறேன் கலாய்க்கிற. சரி சரி விஷயத்த சொல்லு. என்ன புச்சுன்னு வந்துக்கிற, ஏது புச்சுன்னு வந்துக்கிற? ஒரு பெரிய வீடு, அதுல யாரும் இல்ல. நம்ம போறோம் கொள்ளி அடிக்கிறோம் போறோம். ஆடா 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 இதுக்கு தான்டா உன்னை சப்பான்றது. மச்சான் அதுக்கு முன்னாடி பசிக்குதுடா, அதுக்கு எதனா ஒரு ஐடியா பண்ணுங்கடா. டேய் அந்த வீட்டுல அடிச்சா பல நாள் உட்காந்து தூங்கலாம். வா முதல்ல வேலையை முடிப்போம். இந்த பாருங்க வீடு கண்டுபிடிச்சது நானு. இந்த பித்தளை சென்னை தீக்க போட்டு எனக்கு 5,000 நகை எடுத்து கொடுங்க. 5,000மா? டேய் அப்ப பயங்கரமா இருக்கும் பொழுது அந்த வீட்டுல. என்ன சொல்றீங்க? அப்பதான் கூட்டின்னு போவேன், இல்லைன்னா நான் மட்டும் போய் வச்சுன்னு வந்துருவேன். நான் போகாதுதா என்னடா இப்படி பேசுற? என்ன மச்சான் அவன் சொல்றது கரெக்ட் தான். அவனுக்கு 5,000 கூத்துட்டு நம்ம 2,000 எடுத்துக்கலாம். பித்தல் சேலை எவ்வளவு நாள் போட்டுக்கிட்டியா? என்னடா அவன் சொல்றத? ஆமாண்டா அவன் சொல்றதும் கரெக்ட் தான். அவனுக்கு 5,000 கொடுத்துடலாம், நம்ம 2,000 எடுத்துக்கலாம். பித்தளை செயின் தான் எவ்வளவு நேரம் போட்டுன்னு கிடக்குறது. நீங்கன்னா பித்தல் செயின் போட்டுக்கிறீங்க, என்கிட்ட அது கூட இல்ல. எனக்கு 4 பவுன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்களா. வீட்டை கண்டுபிடிச்சது நானு, உனக்கு 4 பவுன் எக்ஸ்ட்ரா செயின் தரணுமா? வயிறு எறிறான். வா 2 பவுனே போதும், அப்புறம் பாத்துக்கலாம். சரி வாங்க வாங்க. டேய் எங்கடா கூட்டு போற? இப்படி போனா வீட்டுக்கு போக முடியாவா? ஜோகுதுரா வையா, அதெல்லாம் போக முடியாது. நான் இந்த பக்கம் எடுத்த வீடு கண்டுபிடிச்சேன். பின்னாடி வாங்க. மச்சான் மணல்லாம் ஏத்துற பார்த்து பொறுமையா. அவன் இன்னும் ஏறி நிக்கிறான்டா. டேய் டேய் விட்டு போகாதீங்கடா. மச்சான் அவனை கைட்டு விட்டு போனா 2,000 நகை கிடைக்கலாம் மச்சான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா. யாரா வர அவனை கூப்பிட்டு போவோம். மச்சான் அதான் குண்டா சாப்பிட்டு குண்டாக கூடாது. இறங்கி ஒல்லியா இருக்கிற மாதிரியே பேசுவான். எங்க எங்கயோ கூட்டின்னு போறான்டா இவன். டேய் நான் இந்த பக்கம் தான் வந்தேன், கம்முனு வாடா. ஐ செம்ம பீஸா இருக்குதா. ஏய் என்ன இப்படி அடிக்கிற? நான் வந்து உன்ன வாட்டி ஒண்ணு இச்சிக்கா கொழுப்ப பத்தி எதுக்கு? ஏய் யாரா நீங்க? என்ன ஊரு நீங்களா? சாரிக்கா நான் பேங்க் மேனேஜர். இவர் வந்து சிவில் இன்ஜினியர். நான் டாக்டர்க்கா. மூஞ்சிகளை பார்த்தா திருட்டு கொட்டு மேதுக்கு என்னங்கடா என்னென்னமோ சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க. உன் பேருனா? ஏய் இப்ப அதெல்லாம் முக்கியமா? கொம்னுடா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏய் உங்களால பார்த்தா சந்தேகமா இருக்குது, ஒழுங்கா நீங்க யாருன்னு சொல்லுங்க. அதான் சொன்னமாக்கா மறந்துட்டே அதுக்குள்ள. ஏய் வாங்கடா போலாம். ஈசா கத்தாதா 4 வார்த்தை பேச்சு போட்டு வரேன். மவளை கடைக்கு போயிட்டு சொல்லிட்டு யாரும் வீட்டுல பேசிருக்கிறான். ஏய் ரெடி பண்ணுங்க. இல்லங்க நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன்னா இவனுங்க என்னை இடிச்சிட்டானுங்க. ஐயோ பாவம் தம்பிக்கு என்ன ஆச்சு? அண்ணா கை ஒஞ்சி போச்சுண்ணா. ஐயோ ஊர் கொடுத்து வேலையை போச்சு. தம்பி இந்தப்பா கட்டு போட்டுக்கோ. இங்க கூடு. அவங்க தான் கை ஒஞ்சி போச்சுல்ல. யோ அவனுக்கு ஏன் காசு கொடுத்த? உன் அடியை பத்தி எழுதியதா கேஸுக்கு சாப்பிடுது. பாடி போலாம். என்ன வரைய மாட்டேங்குத? யோ இப்ப என்னதுக்கு அவனோட காசு கொடுத்து என்ன கூட்டு போறீங்க? சொல்றது கேள்வி வாடி விளக்கத்து வாங்குறாங்க. ஐயோ தொக்காமாச்சு போயிடுச்சா. 500 ரூபாய் தேர்ச்சு. மாப்பிள்ள போலாம். டேய் மச்சான் இன்னும் எங்க தானே போனா? வந்துச்சு வாங்க. டேய் என்னடா இதுல கூட்டு போறான்? இதுல கூட்டு போய் அதுல 800 வேணும். டேய் யாரே பேசுறீங்க? சீக்கிரம் வாங்கடா. டேய் என்னடா விட்டு போறீங்க? அட இவன் வேற வாடா. வாங்க உள்ள வாங்க. வா மச்சான்
பார்த்து வாடா. வாங்க வாங்க. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய வீடு, கதவு இல்ல, ஜன்னல் இல்ல, வீட்டுல ஆளே இல்ல. என்ன பாக்குறீங்க, இந்த வீட்டுல திருநா ஜாம் ஜாமுன்னு செட்டில் ஆயிடலாம். அட ஆட்டா பாம்பு பொந்தவனே, இதுதான் ஆள் இல்லாத வீடா? ஆமா பாரு, ஒரு ஆள் கூட காணும். யார்ப்பா உள்ள சத்தம் போடுறத? நாங்க தானே, போயிட்டு வேணா. நீ தானா? நான் வேற யாரோ நினைச்சேன்பா. என்ன தவிர யாரும் வர போறாங்க, போயிட்டு வேணா. சரி நான் காலைல வரேன். யாரா அவன் காலையில வரேன்னு சொல்லிட்டு போறான்? நான் நைட்ல அப்பப்போ இங்க வந்து தான் பத்துப்பேன். அவர் அவங்க பொண்ணு சண்டை போட்டு வந்து பத்து போயிரு கூட. அட நாதாரி, அவன் பொண்டாடி கூட சண்டை போட்டு உன் கூட வந்து பத்து போனா. இதுல கொள்ளைச்சுதான் உனக்கு 5,000 நகை போடணுமா? ஆமாப்பா, எந்த பிரச்சனை இல்லாத இடம்ல இங்க கொண்டாடிக்கலாம்ல. டேய், பசியில ஊர் போது போட்டா நீ அதுக்கு மேல கொள்றியாடா? நல்ல இடத்துக்கு கூட்டு வந்தா மூஞ்சி வச்ச மாதிரி பேசுறீங்க. டேய் எம் சண்டே ஜெல்லி சண்டை ஆகுதா, இதை கொள்ளைச்சுன்னு போய் சொல்றா. தபார் வேணா சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். என்னடா பாத்துப்ப, என்ன பாத்துப்ப? வேற என்ன போய் கொள்ளாச்சுனாலும் இதெல்லாம் தேடி நின்றுருக்கலாம். உங்களுக்கு அறிவே இல்லை. நான் போய் கூட்டின்னு வந்த பேரு உங்களுக்கு பேர் வீட்டுக்கு. டேய் மச்சே, என்னடா பண்றது, பசி எடுக்குறா. நீ எப்படி அந்த 500 ரூபாய்க்கு கொலை வச்சிட்ட, தெரிஞ்சு போச்சியா? ஆமால 500 ரூபாய் இருக்குதுல. மச்சி போலாம், வாடா சாப்பிட போலாம், பசிக்கிறா மச்சி, வாடா போலாம். மகனை இன்னொரு வாட்டி என் முகத்திலே நீ முழிக்காதடா. டேய் சாப்பிட்டு மட்டும் வந்துருண்டா. அப்படியே போடா. டேய் பீஸா கூட்டின்னு போங்கடா. போடா வேணா. மவனே என்னைய விட்டு போறீங்க, இருங்கடா உங்களை செங்கல்ல அடிக்கிறேன். என்ன செங்கல் வெயிட்டா இல்ல, அச்சா ரத்தம் வரல. சாஞ்சாண்டா காசு வச்சுக்கிறவன். ஐயோ டேய் செங்கல் தூசு, ஓட ஓடல ஓட. ஐயோ மச்சான், டேய் கூட வந்து உனக்கு இப்படி ஆயி போச்சா? ஓட்டானுங்க 500 ரூபாய் தின்னு போய் நம்ம சாப்பிட வேண்டியதா. அவ்வளவு பேர் கழிச்சு சாவலியா? ஸ்ட்ராங்கஸ்ட் பாடிடா. நீ இரும்பே எடுத்தாச்சால எனக்கு ஒண்ணுமே ஆகாது. இப்ப நான் உன்னை அடிக்க. நல்ல வேலை பஞ்சு தீக்காச்சான், கல்லு தீக்காச்சுன்னு ஆயிருக்கும். எப்படியோ நம்மளுக்கு 500 ரூபாய் லாபம். எந்த மாதிரி பாத்துட்டு போறான்டா எப்பா.